டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசி இந்த மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நடக்க இருக்குது வாழ்க்கையில். ஸோ இதில் அவங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி கெட் டுகெதர் இப்படி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த மார்ச் மாதம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ஸ் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு பூமியையே பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல், இந்த மாதிரி ஒரு கார்டு வந்துச்சு. இது மூலமா வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் இந்த பிரபஞ்சம் என்ன விஷயத்த சொல்ல வருது? இவங்களுக்கான கம்ப்ளீஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இதை தவிர்க்கணும் இந்த மாசத்துல அப்படின்னா என்ன? ஸோ ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபிக்ஸ் பண்ணது தான். ஒன்று காட்டிலும் ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு போகவே கூடாது. அதை நிச்சயமாக தவிர்த்துடணும். ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஆக்சுவலாக இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மாதங்களாக ரொம்ப நாட்களாக ஒரு பிளானிங் இருக்குது, அது ப்ராக்ரஸில் இருக்குது. பட் அது மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மனதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து வெளியே வரும், சில விஷயங்கள் ரிவீல் ஆகும். வாய்ப்பும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றதே வெளிக்காட்டும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணது பிளான் கரெக்டாக தப்பான பிளானிங் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிடுவாங்க. ஸோ இந்த மொத்த கார்டு கனெக்ட் பண்ணுறதுமே அதுதான். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். நம்மோடு டாரோட் ரீடர் சாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மார்ச் மாதத்துக்கான ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலன் என்ன மாதிரி அமைய போகிறது அப்படிங்கிறத டாரோட் வழியாக நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய ராசி பலனுக்கு என்ன மாதிரியான ராசிக்கெல்லாம் என்ன பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஆவலாக காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கான பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதத்துக்கான பலாபலன்கள் எப்படி அமைய போகுது? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசி இந்த மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நடக்க இருக்குது வாழ்க்கையில். ஸோ இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மாதமாக இது இருக்க போகுது அவங்களோட லைஃப்பில். ஏதோ ஒரு விஷயம் பெரிய அளவில் மாறுதல் நடக்க இருக்குது. ஸோ இதில் அவங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். அவங்களுடைய மேலாக இருக்கிறாங்க, பார்க்குற ஆண் நபராக இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபினுடைய ஒரு முழு ஆதரவு உறுதுணை வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ பெண் வழிபாடு அப்படி இருக்குன்னா ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து கொடுக்க இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்கிறதா இங்கே வந்து நம்ம ரீடிங்கில் வருது. இந்த காட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி, ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? இதுக்கான பிரபஞ்சம் இந்த கார்டு வச்சு என்ன இவங்களுக்கு சொல்லுது? அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த லைஃப் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது. சில பேருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபேமிலிக்காக உழைக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பை அவங்களுக்காக வாழாமல் கூட இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லிபரேஷன் ஏற்படக்கூடிய மாதமாகவும், அந்த ஒரு லிபரேஷனுக்கு, அந்த ஒரு விடுதலைக்கு எது வந்து நம்மளுக்கு தேவை, ஸோ அதனுடைய பாதை எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நடக்க இருக்குது இந்த மாதம் பெரிய அளவில். ஸோ பெண்கள் எஸ்பெஷலி பார்க்கும்போது குழந்தை சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணவங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்றது. ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஏதோ ஒரு விஷயம் பெரிய அளவில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நிச்சயமா அது பெரிய பெரிய விஷயங்களை வந்து இந்த மாசத்துல வந்து மேஷராசிக்காரர்கள் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பிரபஞ்ச செய்தியா வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. குறிப்பாக இவங்க இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும்? ஸோ மாற்றம் வந்து தானாக நிகழணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஸோ அப்போ நம்மளுக்கு மாற்றம் நிகழ இருக்குது, அப்போ நம்மளா போய் ஏதாவது ஒன்று பண்ணலாம், அப்போ தானே அந்த மாற்றம் நடக்கும். அதை மட்டும் பண்ணக்கூடாது. இவங்களா போய் எதுவும் எந்த மாற்றத்தையும் வந்து பண்ண வேண்டாம். ஸோ யூனிவர்ஸ் அந்த மாற்றத்துக்கான ஒரு கால சூழலை உருவாக்கும்.
ஸோ அப்போ அவங்களுக்கே தெரியுமோ இதுதான் நம்மளுக்கான ஒரு மாற்றமான அதை ஃபாலோ பண்ணால் போதும். இவங்க போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை மாற்றிக்கிறேன் மாற்றம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் வரக்கூடிய பிளெஸ்ஸிங்கையும் தடுத்து நிறுத்துற மாதிரி ஆகிடும், ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்ச செய்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த மாதத்தில் வந்து இவங்களுக்கு பணம் ரீதியாக பொருள் ரீதியாக எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப வருஷ உழைப்பு ரொம்ப மாதங்களாக ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான அவுட்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபேமிலி ரீதியாக ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். ஏதாவது அவுட்டிங் வெக்கேஷன் அது மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து போயிட்டு வரும்போது அது அவங்களுக்கு ஒரு முழு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அண்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொடுக்கும், மன திருப்தியை வந்து ஏற்படுத்தும்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செல்ஃப் டிஸ்கவரி பண்ணுறதுக்கான ஒரு மாதமாக இருக்கும். ஸோ தனக்கு தேவையானது என்ன, நான் யார், ஸோ நான் எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்கேன், வாழ்க்கை எதை நோக்கி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் ஒரு சில அனலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். குறிப்பாக வந்து ஒரு ஒரு ஆப்பிள் ட்ரீ முன்னாடி ஒருத்தங்க நின்றுட்டு அந்த ஆப்பிள் ட்ரீயை பார்க்குற மாதிரியும், அதே நேரத்தில் அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து அதில் இருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாம் கோல்டன் ஆப்பிள் மாதிரியுமான ஒரு கார்டு ஒன்று வந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். அது என்னத்தை ஒரு செய்தியை வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து கொடுக்குது? ஸோ அது ஆரம்பத்துலேயே நான் சொன்னதான் சார், அந்த ஆப்பிள் ட்ரீ அது வந்து கோல்டன் அந்த காயின், அந்த ஆப்பிள் ட்ரீயில் கோல்டன் காயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரீ கான்செப்ட் தான், ஒரு மரம் வந்து வளர்கிறதுக்கு 2 to 3 வருஷம் எடுக்கும். ஸோ அந்த ஹைப்ரிடை விட்டுருங்க, நாட்டு மரம் வந்து 2 to 3 வருஷம் எடுக்கும். அதில் காய் காய்க்கிறதுக்கும் அது 3 to 4 வருஷம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வருஷ கணக்கில் ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்துருக்காங்க. அந்த பலன் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சொத்து பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். இந்த மாதம் அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றது தான் அந்த கார்டு குறிப்பிடுறது. அடுத்து வந்து இவங்க இந்த மாசத்துல இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன விஷயங்களெல்லாம் தவிர்க்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்? கவனமாக இருக்கிறது, வெளி வட்டாரத்தில் சேர்றது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பார்ட்டி கெட் டுகெதர் இப்படி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ ஃபேமிலின்றது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் பசங்க இப்படி இருக்கணும். ஸோ வெளியில் ரிலேட்டிவ்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சஜஷன் இவங்களுடைய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். அவங்களோட பிரச்சனையிலே கூட தலையிடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்து வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்சம் கொடுக்குற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த மார்ச் மாதம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ஸ் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்த்துறது நல்லது. ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கட்டும், பிரச்சனையை தவிர்த்துறது நல்லது. ஸோ நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசவோ கேட்கவோ பார்க்கவோ கூட கூடாது. சில பேர் என்னென்னா ரொம்ப ஹாரர் படம் பார்க்குறது, இல்லை அதை பேஸ் பண்ணி ஏதாவது சைக்கோபாத் படம் பார்க்குறது, அந்த மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறது கேட்கறது பேசுறது இதெல்லாம் தவிர்த்துறது நல்லதாக இருக்கும். அதிகமாக தூங்கணும். ஸோ அதிகமாக நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணணும். சுத்தமாக இருக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இந்த 3 விஷயங்களை அவங்க இந்த மாதம் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த சைடு வந்து பண ரீதியாக பொருள் ரீதியாக வேலை ரீதியாக நல்லா இருக்கும், நல்லா இருக்கக்கூடிய டைம் பீரியட். ஸோ அப்போ இப்படி மென்டலி அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னா இது வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா இந்த சூரிய பகவானுடைய அந்த ஒரு அனுகிரகம் இல்லை அவங்களோட பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இந்த மாதம் கிடைக்க இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வந்தால் கூட ஒரு நெகட்டிவும் வரும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு சொன்ன செய்திக்கான ஒரு கார்டில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்பவே ஒரு ஒரு பெட்டில் இருந்து தலையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு ஒன்று வந்துச்சு. அது மூலமாக இவங்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்லுது? அதுதான் தூங்கணும், நைட்டில் வந்து தூங்கணும். தூங்காமல் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினைக்கிறது. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதம் குறிப்பிட்டு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு உடனே சொல்யூஷன் கிடைக்கணும்னு. ஸோ அதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அதை தாண்டி அவங்களுக்கு தூக்கம் போயிடும், நிம்மதி போயிடும். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அளவு கூட அவங்க வந்து போவாங்க. ஒரு சாதாரண விஷயத்தை தொடங்கி ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அதை விடணும் அப்படின்றது அந்த கார்டு அங்கே ரிசம்பிள் பண்ணுறது. ஸோ மிதுனம் ராசி வந்து அதிகமாக மூளைக்கு வேலை கொடுக்காம உடலுக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ உடல் உழைப்பு கொடுக்கலாம். மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சு ஏன் நடந்தது எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி தனியாக இருக்கிறத தவிர்த்துட்டாலே நல்லது. ஃபேமிலியோடு இருக்கணும், இல்லை அவங்களோட பார்ட்னரோடு இருக்கணும். அந்த தனிமையை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதம் அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கான இந்த மார்ச் மாதத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ கடகம் இந்த மாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவங்க மனதில் ஏற்படக்கூடிய ஒரு டயலமாவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இவங்க மனசுக்குள்ளேயே ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்களே ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும், ஒரு பதிலை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு செஸ் கேம் மாதிரி தான் அவங்க ப்ளே பண்ணணும். அதாவது வெளியில் இருக்கவங்களோட ப்ளே பண்ணக்கூடாது, அவங்களோட மனசுக்குள்ளே எது நிறை எது குறை, இந்த இந்த காரியத்தை நம்ம செயல்படுத்தினா அதில் என்ன மைனஸ் இருக்குது, என்ன பிரச்சனைகள் வரும், ஸோ அது வந்தால் என்ன நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கேதர் பண்ணி தெளிவான ஒரு சிந்தனைக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவங்க மனசை கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய லைஃபுக்கான ஒரு கம்ப்ளீஷன், அவங்களோட தேடலுக்கான ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் அவங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் ப்ரப்போசல் கூட வரலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து சினிமாவில் நடக்கிற மாதிரியான ஒரு சில ஈவெண்ட்லாம் வந்து நடக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த, இல்லை மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட சரி, அந்த மாதிரியான சந்தோஷமான தருணங்களும் அவங்களுக்கு வந்து இந்த மாதம் இருக்குது. நிச்சயமா இவங்க என்னென்ன விஷயத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்? ஸோ இவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அது இவங்களுடைய மைண்டுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னா அதை வெளியே இருக்கிற நபர்கள்கிட்ட சொல்லியோ அது தீர்வு காணணும்னு சொல்லி அதுக்கான சஜஷன் அதெல்லாம் கேட்க தேவையில்லை. இவங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு இன்ட்யூஷன் நாலேஜ் இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட கேட்டு அதுக்கிட்ட அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. ஒரு பூமியையே பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல், இந்த மாதிரி ஒரு கார்டு வந்துச்சு. இது மூலமா வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் இந்த பிரபஞ்சம் என்ன விஷயத்த சொல்ல வருது? இவங்களுக்கான கம்ப்ளீஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போ எப்படி இந்த பூமி தனித்தானே சுற்றி சுற்றி வருது, இரவு பகல் அந்த கம்ப்ளீஷன் கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி இவங்களுக்கும் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மட்டுமே இருக்குது, பிரச்சனைகள் மட்டுமே இருக்குது அப்படி இல்லை, அந்த கம்ப்ளீஷன் பாசிட்டிவ்க்கும் இருக்குது. ஏஞ்சல்ஸ் அதுக்கான பிளஸ்ஸிங் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து அவங்க அப்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கை கம்ப்ளீட்டாக ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்லி இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ விருப்பு வெறுப்பு கோபம் ஒரு அன்பு எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக வந்து கொட்டிட்டாங்கன்னா ஸோ அது அவங்களுக்கு பேக் ஃபயராக கூட ஆகிடும். அவங்க நல்லது நினச்சி தான் பண்ணுவாங்க, இருந்தாலும் பேக் ஃபயர் ஆகலாம். அந்த இமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சே தீரும். அண்ட் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். யார்கிட்ட எது பேசினாலும் தெளிவான பேச்சுவார்த்தை வந்து வச்சுக்கணும். இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பேசுகிறாங்கன்னா தெளிவாக முன்னாடியே பேசி முடிவெடுத்துக்கணும். ஸோ அந்த டைமில் அப்புறம் அது நடத்த டைமில் நான் இதெல்லாம் சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன், இல்லை வந்து இதை நீங்கள் பேசாமல் போயிட்டீங்க, அந்த மாதிரியான விஷயம் இருக்கக்கூடாது. வேலை சார்ந்தோ இல்லை வீட்டில் இருக்கட்டும், எதுவுமே வந்து அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அட் த சேம் டைம் தைரியமாக இருக்கணும், தைரியமாக முன்னெடுத்து பேசணும் எதாக இருந்தாலும். இதுலேயும் வந்து ஒரு கோல்டன் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிம்ம ராசிக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற கார்டில் வந்திருக்கு. இந்த கோல்டன் ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க என்ன விஷயத்த வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க? இவங்க வந்து சொல்கிறது, இவங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தாங்களோ ஸோ அதுக்கேற்ற ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கர்மாக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதம் இது. அப்போ அந்த கர்மாவில் அவங்க நல்ல விதமான செயல்கள் செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கான ஜஸ்டிஸ் இந்த மாதம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதை திருத்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதம் அதை மட்டும் எடுத்துக்கணும். நம்ம செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இந்த மாதம் நம்மளுக்கு அதற்கான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம நன்மையை மட்டும் செய்யணும். மோரோவர் இவங்க வந்து ஹானஸ்டாக தான் இருப்பாங்க, அதற்கு நிச்சயமாக அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் அவங்க என்னென்ன விஷயத்தை வந்து தவிர்க்கலாம்? ஒரே ஒரு விஷயம்தான், இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மனசுக்குள்ளே அன்பு பாசம் எல்லாம் இருக்கட்டும். ஸோ வெளிப்படுத்த வேண்டாம். இந்த மாதம் கொஞ்சம் யார்கிட்டையும் ஓவராக வெளிப்படுத்த வேண்டாம், அது சம்டைம்ஸ் ஓவர் டோஸ் ஆகிடும். ஸோ அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்க நம்மளால் எதாவது காரியமாக வேண்டியிருக்கு, அதனால தான் இந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு கூட யோசிக்கிற மாதிரி ஆகிடும் சில இடத்துல. எல்லா இடத்துலையும் இருக்கா, சில இடத்துல. அதனால்
எல்லா இடத்துலையும் அந்த ஒரு எமோஷன்ஸை இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அவங்கள விட ஒரு ட்ரஸ்ட் வர்தி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி ராசி இந்த மார்ச் மாதம் வந்து அவங்களுக்கு பணம் ரீதியாக பொருள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப காஷியஸாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதோ, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் யார்கிட்டையும் காசு கொடுக்கறது வாங்குறது, குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி பணம் ரீதியாக ஒரு பெண்ணினுடைய ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு எல்டர் சிஸ்டர் அக்காவாக இருக்கலாம். ஸோ அவங்க சைடில் அது இல்லை, சில பேருக்கு அது பாஸாக கூட இருக்கலாம். அவங்க சைட்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். அதை மட்டும் எடுத்துட்டா போதும். மற்றபடி மற்றவங்க கிட்ட ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்குறதோ, இல்லை இவங்க கொடுக்குறதோ, தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இதெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் தவிர்த்துக்கணும். ஏன்னா இதனால் சம் கைண்ட் ஆஃப் அந்த லேக் வந்து ஏற்படும். இவங்களோட சேவிங்ஸ் கரையலாம், இல்லை பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும். அதிலும் குறிப்பா ஒரு கார்டு வந்து கதவுக்கு பின்னால வந்து ஏஞ்சல் இருக்கிற மாதிரி இவங்க வெளியில நின்று பார்க்குற மாதிரி. இந்த கார்டு இவங்களுக்கு என்ன மாதிரியான செய்தியை பிரபஞ்சம் வந்து இந்த கார்டு மூலமா சொல்லுது? அதாவது இவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வர இருக்குது. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து ஏஞ்சல்ஸ் கொண்டு வராங்க. பட் இவங்க இங்கே ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து அவங்க உள்ளே வர்றதும் அவங்க வெளியே நிற்கிறதும் அது இருக்குது. ஸோ அதனால் இப்போது தாங்கிட்ட எல்லாமே இருக்குது, நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாத வேலைகளை பண்ணுறாங்க, தேவையில்லாத ஒரு லாஸை கொண்டு வச்சிட்டாங்கன்னா, அடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்கை ஏஞ்சல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதையே நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணல, அப்புறம் இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுறது தான் அந்த கார்டு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மார்ச் மாசத்துல? கண்டிப்பாக பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களை கவனமாக இருக்கணும். யாரையும் லிமிட்டை தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இன்வால்வ் பண்ணவே கூடாது. அது பணம் சார்ந்து மற்ற விஷயங்களை இன்வால்வ் பண்ணக்கூடாது. அது அவங்களோட மேரேஜ் பார்ட்னராகவே இருந்தாலும் கூட பணம் சார்ந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த மார்ச் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த மார்ச் மாதம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனதளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்போ ரீசன்ட் டைமில் ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கு. ஸோ டிஸப்பாயின்மெண்ட் நிறைய இருக்குது. இவங்க இப்படி பேசிட்டாங்களா, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, ஏதோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட். அது பெட்ரையல்னு எடுத்துக்க முடியாது. பிட்ரேயல்ன்றது ஏமாத்துறதுன்றது வேற. ஆனால் இவங்க ஒன்று எதிர்பார்த்து அங்கே நடந்தது, அந்த டிஸப்பாயின்மெண்ட்ன்றது வேற. ஸோ அந்த நிராசைகள், விரக்தி, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக ஹார்ட் பிரேக்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதில் ரொம்ப வந்து உடஞ்சி மனசு வந்து நொந்து போயிருப்பாங்க. பட் இந்த மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது. இவங்க பண்ணக்கூடிய வெளியூர் பயணங்களில் அது ஏற்படலாம், இல்லை வேறு ஏதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, வேலை ஷிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸில் அந்த ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் ரிலீஃப் வந்து கிடைக்க இருக்குது அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து அதே மாதிரி ஃபர்கிவ் பண்ணணும்னு இருக்குது, மன்னிக்கணும், மறப்போம் மன்னிப்போம். ஸோ அந்த 2 விஷயத்த மட்டும் கையில் எடுத்தாங்கன்னா இவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஹீலிங் வந்து கிடைக்கும். ஸோ வேறு யாரும் அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க வேணாம், அவங்களுக்கே ஒரு ஹீலிங் கொடுத்துக்க முடியும். அந்த மறப்பும் மன்னிப்பும் இந்த கான்செப்டை கையில் எடுத்து அவங்க மூவ் ஆன் பண்ணணும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து. குறிப்பாக வந்து அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்குற கார்டு ஒன்றில் வந்துட்டு ஒரு ஒரு போட்டில் வந்து பயணப்படுற மாதிரி, அதுவும் ஒரு தண்ணியில் ஏதோ ஒரு நீர்நிலையில் வந்து பயணப்படுற மாதிரியான ஒரு கார்டு ஒன்று நீங்கள் காமிச்சிருந்தீங்க. அதுக்கான செய்தி அப்படிங்கிறது என்னவா இருக்குது? இவங்க இமோஷன் சார்ந்த விஷயங்களில் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஸோ உணர்வு சார்ந்த விஷயங்களால் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளியேறணும். அதுலேருந்து வெளியேறதுக்கு ஏதாவது ஒரு பயணங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இமோஷ்னலி அப்படி ஸ்டக் ஆகிருக்காங்கன்னா மென்டலி வேறு ஏதாவது டைவர்ஷன் கொண்டு வரலாம். ஸோ அப்படியும் அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். அதை மென்ஷன் பண்ணுறது அந்த கார்டு. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்தெந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்? மனம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். பழி வாங்குற உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஸோ இவங்க நம்ம பழி வாங்கணும், இவங்களை நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும், அந்த ஒரு கோபம், அந்த ஒரு வெறுப்பு, அந்த பழி வாங்குதல் உணர்ச்சி, இந்த தாட் ப்ராசஸ்குள்ளெல்லாம் அவங்க போகவே கூடாது. அது அவங்க நிம்மதியை தான் கெடுத்து விட்டுரும். ஸோ மறப்போம் மன்னிப்போம், அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அதை சொன்னது. அடுத்து வந்து நம்ம வந்து விருச்சிக ராசிக்காரர்களுடைய
இந்த மார்ச் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி பலாபலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு சக்ஸஸ் கிடைக்க இருக்கு ஆக்சுவலாக. இவங்களுடைய ஒரு உண்மை தன்மை என்ன, ஸோ இவங்களால என்ன அச்சீவ் பண்ண முடியும், என்ன வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் அந்த விஷயமா தெரிய வரும். சில பேருக்கு அந்த சக்ஸஸ் கூட கிடைக்கும். பட் இவங்களுக்கு என்னன்னா சாய்ஸஸ் வந்து வரும் இந்த மாதம். ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் வந்து சாய்ஸஸாக வந்து வரும். ஒரு பொருள் வாங்க போகிறாங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு முயற்சியில் இறங்குறாங்கன்னா அது நிறைய ஆப்ஷன்ஸாக வரும். பட் அந்த டைமில் கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ எதுக்காக அவங்க போகிறாங்களோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு சாரீ எடுக்கணும் போகிறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் சாரீ தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே அதை தான் பார்க்கணும். அதை சார்ந்து வேறு சாய்ஸஸ் இருக்கும் போது கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதை மட்டும்தான் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும். அங்கே சாய்ஸஸே இருந்தாலும் அதுக்காக வந்து டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்றது ஒரு மெயினாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும். அந்த சாய்ஸஸ் மேபி அது ஒரு மாயையாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். இது வந்து பொருள் வாங்குறதுக்குன்னு இல்லை, வேறு எந்த விஷயமான இருந்தாலும் ரிலேஷன் சார்ந்து. ஸோ அந்த மாயையில் மட்டும் மாட்டக்கூடாது. இவங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதம் ஒரு ஆண் நபர், ஸோ அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பாஸ், அந்த ஆண் நபர்கிட்ட இருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ், சஜஷன் வந்து கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். அது அவங்க எடுத்துக்கிட்டு பெஸ்ட்டாக கொண்டு வரலாம். ஸோ அந்த சக்ஸஸ் கூட அவங்களுக்கு அதன் மூலிமா கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கார்டில் வந்து ஒரு பெண் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒளிக்கு முன்னால் நிற்கிற மாதிரியான ஒரு கார்டு ஒன்று வந்து இந்த பிரபஞ்சம் இந்த கார்டு மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லுது? ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட காரியத்தில் அவங்க சக்ஸஸ் ஆக போகிறாங்க, வெற்றி அடைய போகிறாங்க அப்படின்னு இருக்குது. அது அவங்களுடைய சொந்த முயற்சியால் அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து அவங்களுக்கு அதற்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஒரு தனியாளாக இருந்து எப்படி வந்து சமாளித்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் போது அவங்களுடைய உண்மையான தன்மை என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றதே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அது இருக்கும் அப்படின்றது தான் அங்கே காட்டுது. அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இதை தவிர்க்கணும் இந்த மாதத்தில் அப்படின்னா என்ன? கண்டிப்பாக ஆப்ஷன்ஸை தான் தவிர்க்கணும். ஸோ ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபிக்ஸ் பண்ணது தான். ஒன்று காட்டிலும் ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு போகவே கூடாது. அதை நிச்சயமாக தவிர்த்துடணும். தனுசு ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த மாதம் வந்து அவங்களுக்கு மனதளவில் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்க போகுது அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு வாழ்க்கை ஒளிவட்டம் அப்படின்ற மாதிரி மனதளவில் ஒரு ஒளிவட்டம் அவங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது. ஸோ இந்த வளர்பிறை மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வர இருக்குது. ஸோ அப்படி வெளிச்சத்துக்கு வரும்போது அவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனோட, ஸோ அவங்க ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, இல்லை அவங்களால என்ன முடியும், தன்னால் என்ன வந்து சாதிக்க முடியும், அவங்க வேண்டிக்கிறது எதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும், ஸோ அவங்க விருப்பப்படுறது, ஆசைப்படுறது எதெல்லாம் அவங்களால உண்மையாக்கிக்க முடியும், ரியாலிட்டியில் கொண்டு வர முடியும், அந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிய வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இமோஷ்னலி அவங்க இத்தனை நாள் இல்லை இத்தனை மாதங்களாக இமோஷ்னலி ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருந்திருப்பாங்க, ஒரு பிடியில் இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்தெல்லாம் ரிலீஸ் ஆவாங்க இந்த மாதம். இமோஷ்னலி அவங்க வெளியேறுவாங்க, ஒரு வாழ்க்கை பாதை முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து அவங்களுடைய ஆழ் மனசு கிளியர் ஆக போகுது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வந்த கார்ட்ஸில் வந்து ஒரு ஏஞ்சல்ஸ், 2 பக்கமும் 2 டாக்ஸ், இந்த மாதிரியான ஒரு கார்டு வந்துச்சு. இது மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்தியை சொல்ல வருது? அந்த டாக் அது வந்து நரி. ஸோ அந்த ஃபாக்ஸ் சொல்லுவாங்க. அது உள்ளுக்குள்ள அந்த 3 நாளே சந்திரன் மனசு தான் அது வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மனதளவில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனசுல, சரியில்லை, இது சரியில்லை, இது சரியா அது இருக்கு. 2 நரி வரும், ஒன்னுனாலும் பரவாயில்ல. நீங்க ஆமா. சொல்ற 2 நரி ஆமா. வேற நின்னு பேசிட்டு ஆமா, இருக்க அது மாதிரி. ஒன்று நல்லது, ஒரு நல்லது கொடுக்கறது, ஒரு கெட்ட விஷயத்தை கொடுக்கறது. ஸோ அப்போ அது அவங்களுக்கு எதுதான் இதில் உண்மை, எதுதான் எடுக்கிறதுன்னு தெரியாமலே இருக்கும். இது வேணும்னு ஒன்று வேணான்னு. ஸோ நம்ம தூரத்துல இருந்து நிறைய நம்ம ஊழ விடாத கேட்போம். நம்மளுக்கு என்னென்ன சம்டைம்ஸ் நாயா நிறையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது குறிக்கிறதா அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருந்திருப்பாங்க. பட் இந்த மாதம் அந்த கன்ஃபியூஷனை வந்து அந்த ஏஞ்சல்ஸ் ஏன் நடுவில் நிற்கிறாங்கன்னா, அந்த ஏஞ்சல் அந்த கன்ஃபியூஷனை ரிமூவ் பண்ண போகிறாங்க. சரியா தப்பான்ற ஒரு கேள்விக்கு விடை கொடுக்க போகிறாங்க.
ஸோ அந்த சத்தம் அதில் எது பொய் எது உண்மை அப்படின்றதுல வந்து அவங்க தெளிவு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை தான் அங்கே குறிக்கிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எதுல வந்து கவனமா இருக்கணும்? ஸோ இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தா பழைய மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா இப்போ ஒரு புதிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாங்க. பழைய பிஹேவியர்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ மற்றவங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்கவே தேவையில்லை. இவங்களுக்கு பணபலம் இருக்கும், உடல் பலம் இருக்கும். பணபலம்னா ரொம்ப பெருசாக இல்லை, இப்போ தேவைக்கான பணபலம் அது அட்லீஸ்ட் இருக்கும். உடல் பலம் இருக்கும், மனபலம் இருக்கும், மனது தெளிவாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு மனுஷன் சாதிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. அப்போ இவங்களே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணலாம். வெளியில் வந்து போக வேண்டாம், யார்கிட்டயும் சப்போர்ட்க்கு போக வேண்டாம். அடுத்து வந்து மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்ல போகிற செய்தி அல்லது பலாபலன்கள் என்ன? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு, ஒரு இழப்பு நடந்திருக்கு, இல்லை வந்து யாரோ இவங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இவங்க கையை விட்டு போயிருக்கலாம், அதனுடைய ஒரு வருத்தம் இருக்குது. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சேட்னஸ் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பா, உனக்கு அதுதானே இல்லாமல் போயிருக்கு, இன்னொன்று உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும். அந்த இன்னொரு கதவு திறக்கிறதுக்கான மாதமாக இது வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, இவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, இவங்களோட வேல்யூ என்ன, அதை வந்து தெரியப்படுத்த போகிறாங்க. யூனிவர்ஸ் இவங்களுக்கே தெரியப்படுத்த போகிறாங்க. ஸோ நம்மளால் இதுவும் முடியுமா, அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு சில புரிதல் வந்து ஏற்பட போகுது. அதற்கான ஆக்ஷன்ஸும் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு போகிற மாதிரி இந்த மாதம் அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு ஆண் ஒருவர் வந்துட்டு ஏதோ ஒரு நீர் சார்ந்த ஒரு பரப்பில் வந்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும், அதே போல் வந்து அவருக்கு சுத்தவர் வந்து நிறைய கப்ஸ் இருக்கிற மாதிரியுமான சில விஷயங்களை குறிப்பிடுற மாதிரி ஒரு கார்டு. இந்த கார்டு மூலமாக பிரபஞ்சம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல முனையுது? நீர்னாலே இமோஷன்ஸ், உணர்வுகளை தான் நீர் நம்ம குறிப்போம். ஸோ அந்த கப்ஸில் வந்து கீழே இருக்கிற 3 கப்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த நீருமே இல்லை, தண்ணியே இல்லை, அது எல்லாம் ட்ரைன் ஆயிடுச்சு. ஆனால் மேலே அதுக்கு மேலே ஒரு பெரிய கப் இருக்குது, அது ஃபுல்லாக இருக்குது. ஸோ சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது லைஃப்பில். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் கொடுக்குறாங்க. பெரிய விஷயம் உனக்காக இருக்குது, பெரிய சந்தோஷப்படக்கூடிய அளவில் இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ போய் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கே, ஸோ அதுலேருந்து வெளியே வா அப்படின்ற ஒரு வேக்கப் கால் கொடுக்குறது. அதாவது அவங்க செல்ஃப் அப்சர்வ் பண்ணணும். நம்ம எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம எதுக்காக ஏன் ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்றத அந்த அப்சர்வ் அவங்க வந்து பண்ணணும் அப்படின்றத அந்த கார்டு குறிக்கிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாசத்துல என்னென்ன விஷயங்களை வந்து தவிர்க்கணும், கவனமா இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்? ஸோ அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா கோபமோ இல்லை வெறுப்போ இல்லை வந்து ஒரு எரிச்சலோ அந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தவங்க மேலே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் அவங்க மேலே காட்டிப்பாங்க. என்னை பார்த்தா எனக்கே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். எதையுமே ஓவர் டோஸாக எடுக்காமல் கண்ட்ரோல்டாக இருக்கணும். நம்ம கும்பராசிக்காரர்களுக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறது, அவர்களுக்கான பலன் என்னன்றதையும் பார்க்கலாம். ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த மாதம் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மாதங்களாக ரொம்ப நாட்களாக ஒரு பிளானிங் இருக்குது, அது ப்ராக்ரஸில் இருக்குது. பட் அது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும். அது சில பேருக்கு என்னென்னா அது டவுட்டே இருக்காது, பிளானிங் பக்காவாக இருக்கும், ஆனால் அதை செய்யலாம் அப்படின்றத விட அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதம் அந்த பிளானிங்ஸை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செஞ்சே ஆகணும். அதற்கான வாய்ப்பு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த வாய்ப்புலையாவது அந்த செயலை நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? ஸோ அந்த வாய்ப்பும் தவற விட்டுட்டா அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிடுவாங்க. பட் இங்கே என்ன ஆகும்னா அந்த பிளானிங் இருக்குது, அந்த பிளானிங்க்கான ஒரு வாய்ப்பு வருது. அப்போ அவங்களோட மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, நம்ம எடுத்த பிளான் கரெக்டா, நம்ம பண்ண பிளானே கரெக்டா, இல்லை அதை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு தோணும் அந்த டைமில், வாய்ப்பு வர டைமில். ஸோ அந்த மைண்டு தான் இப்போ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கும், டிசிஷனை வந்து கொலாப்ஸ் பண்ணும். ஸோ அதை மட்டும் அவங்க தெளிவாக இருக்கணும், மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். டபுள் மைண்ட் செட்டே எதுலையுமே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் முடிவு பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி ரீகன்சிடர் கூட பண்ணக்கூடாது. ஆல்ரெடி பண்ண விஷயங்களில் அது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஆனால் அவங்க பிளான் பண்ணதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ அப்போ அதை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய திருப்பங்களை அவங்க வந்து வாழ்க்கையில் பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கான கார்டில் வந்து ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால் வந்து ஒரு பேர்ல் மாதிரி ஒரு பொருள் வந்து ரொம்பவே மின்னிட்டே இருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு பின்னால் தான் இருக்குது. இந்த கார்ட் மூலமாக பிரபஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. அது என்ன விஷயத்த சொல்லுது? அதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு வருதா, நம்ம பயன்படுத்திக்கலான்னு. ஆனால் பிரபஞ்சம் என்னென்னா வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, அது பின்னாடியே இருக்குது. ஸோ அதை அவங்க எடுத்துக்கலாம். பட் அதை அவங்க கன்சிடர் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. வாய்ப்பு வருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இத்தனை நாட்கள் அவங்களுக்கு போயிருக்கு. வாய்ப்பு பக்கத்துலேயே இருக்குது, அவங்க எங்கேயோ தேடி இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் வாய்ப்பும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றதே வெளிக்காட்டும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பண்ணது பிளான் கரெக்டாக தப்பான பிளானிங் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிடுவாங்க. ஸோ இந்த மொத்த கார்டு கனெக்ட் பண்ணுறதுமே அதுதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல வந்து இவங்க இந்த விஷயத்துல எல்லாம் தவிர்க்கணும், கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன? தள்ளி போடவே கூடாது. இன்னைக்கு ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறாங்கன்னா இன்னைக்கு பண்ணணும்னு தோணுதுன்னா அது அன்னைக்கே பண்ணிடணும். அது தள்ளி போட்டால் அப்புறம் கொலாப்ஸ் ஆகும். அப்புறம் அது வந்து அவங்க செய்ய முடியாமல் கூட போயிடும். ஸோ இந்த போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி போட்டுகிட்டே போகிறது ஒரு காரியத்தை அதை பண்ணக்கூடாது. சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. மீன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாசத்துக்கான பிரபஞ்ச செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த மாதம் வந்து அவங்க ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ், ஒர்க் சார்ந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதை சார்ந்து ஏதாவது படிக்கிறதா இருந்தால் கூட ஸ்டடீஸ் கூட மேற்கொள்வாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து ஃபைனலி பே ஆஃப் ஆகும் இந்த மாதம். ஸோ போட்ட உழைப்புக்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய ரெக்கவரி வந்து கிடைக்கும். ஸோ மனதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து வெளியே வரும், சில விஷயங்கள் ரிவீல் ஆகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் ஆகும். ஸோ அந்த சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகிறதுனால இவங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு வந்திருக்கிற ஒரு கார்டில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்பவே வந்து ஹாயாக அப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மேட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு. யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக இவங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லுது? மைண்ட் அதளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க போகுது அவங்களுக்கு. ஸோ மைண்ட் இப்போ ஒரு யோகா பண்ணால் இல்லை ஒரு தியானம் பண்ணால் நம்மளோட மைண்டு வந்து காமாக ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இவங்க அதெல்லாம் பண்ணாமலே இவங்களுக்கு காமாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அந்த அளவுக்கு அதான் ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் வெளியே வருது. ஸோ அந்த சீக்ரெட்ஸ்னால அவங்க ரெக்கவர் ஆகுறாங்க. ஆக்சுவலி சீக்ரெட்ஸ் வெளியே வந்தால் குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இவங்களுக்குள்ளே இருந்தோ இல்லை அந்த விஷயங்கள் வெளியில் இருந்தோ அந்த சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகும் போது இவங்களுக்கு அப்போத்துலேருந்து ஒரு ரெக்கவரி வந்து கிடைக்கும். மனதளவில் ஒரு காமாக இருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பெருசாக இதை யோசிக்க வேண்டாம், இதுக்கப்புறம் பெருசாக நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல இவங்க தவிர்க்கணும் அப்படின்னா என்ன விஷயத்தை தவிர்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்? ஸோ இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் வந்து எதையும் மறைக்கக்கூடாது, உண்மையை மறைக்கக்கூடாது, அதுதான். ஸோ இந்த மாதம் ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, இவங்க சைடில் வந்து வெளியில இருந்தும் அந்த உண்மைகள் வெளியே வரணும், சீக்ரெட்ஸ் வெளியே வரணும். அப்போ தான் அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க ஒரு உண்மையை மறைச்சாங்கன்னா அந்த நிம்மதி அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். ஸோ உண்மையை மட்டும் மறைக்கக்கூடாது, மனதில் இருக்கிறத வெளிப்படுத்தணும். அதாவது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான இந்த பிரபஞ்ச செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். 12 ராசிக்காரர்களுக்குமான யூனிவர்சல் மெசேஜ் வந்து என்ன இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste Daily. Taste the Daily. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.